டிக்டாக்ல நம்ம யார் வீடியோவை ரசிச்சு பார்க்குறோம்னு சொல்லி மற்றவங்களால பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். முக்கியமா இந்த டிக்டாக்ல தெரியிற ஆள் அடையாளம் தெரியாத, அட்ரஸ் இல்லாததுக்கெல்லாம் அதான் வேலை. அதைத்தான் வந்து பார்ப்பாங்க. இது எப்படி நம்ம யார் வீடியோ ரசிச்சு பார்க்குறேன்னு சொன்னா, அதை லைக் பண்ணுறது. நாங்க எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ அல்லது தொடர்ந்து வர வீடியோக்கு லைக்ஸ் போட்டுட்டு போவோம். ஆனா அது மற்றவங்களால பார்க்க முடியும். அதை பார்க்காம எப்படி செய்யணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ சொல்லி தந்திருக்கேன். ஏன்? ஒரு பாதுகாப்பு காரணத்துக்காக. நல்லதுன்னு யோசிச்சா நல்ல விஷயம். கூடான்னு யோசிச்சா அது உங்களோட எண்ணங்களை பொறுத்து. ஸோ வீடியோ முழுமையாக உள்ள பாருங்கள். பிரியோசனம் இருந்தால் நீங்கள் அமைச்சு வச்சுக்கொண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் டிக்டாக்ல இப்போ நார்மலாக உங்களுக்கு இப்படி வியூவர்ஸ் வந்துட்டு இருக்கும்போது, வீடியோஸ் வந்து வியூவர்ஸில் வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இப்படி லைக் போட்டுட்ருப்பீங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கு இப்படி நீங்கள் லைக் போடுவீங்க. இப்படி தட்டி தட்டி லைக் போட்டுருக்கீங்க. இது நீங்கள் யாருக்கு போடுறீங்க இந்த லைக்குன்னு சொல்லி மற்றவங்களாலையும் பார்க்கலாம். அதை எப்படி நம்ம பார்க்காம செய்கிறது, அதுதான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். நார்மலாக இந்த ப்ரொஃபைல் இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட டிக்டாக்ல வாங்க. இதில் மேலுக்கு பாருங்கள், இந்த இதே மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நார்மலாக நீங்கள் யாருக்கு இங்கே வருங்க, இப்போ லைக் யாருக்கு போடுமோ அதில் 5 வரும். இது மற்றவங்களாலையும் பார்க்கல. அப்போ இதை செட்டிங்கில் போய்ட்டு ஆஃப் பண்ணி வச்சோம்னு சொன்னால் அவங்களால பார்க்கல நீங்கள் யாருக்கு லைக் பண்ணீங்கன்னு சொல்லி. அது எப்படி? இந்த மேலே இருக்க 3 கோட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் செட்டிங் அண்ட் ப்ரைவசியில் வாங்க. இதுக்குள்ளே ப்ரைவசி என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்து இப்படியே மேலே போங்க. இருக்கு பாருங்கள், லைக் வீடியோன்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொட்ட பிறகு இப்படி வரும் உங்களுக்கு எவ்ரி ஒன்னுண்டா நீங்கள் யாருக்கு லைக்ஸ் போடுறீங்களோ அதை மற்றவங்களாலையும் பார்க்கலாம். அப்படி இல்லை கீழுக்கு ஒன்லி மீ போட்டு விட்டீங்கன்னா உங்களால் மட்டும்தான் நீங்கள் யாருக்கு லைக் பண்ணுறீங்கன்னு பார்க்க முடியும். இது ஒரு தேவையான விஷயம்னு சொன்னால் கட்டாயம் தேவையான விஷயம். அதுவும் முக்கியமாக உங்களோட பாதுகாப்பு சம்பந்தமாக தேவைப்படுற ஒரு விஷயம். டிக்டாக் தேவைன்னு சொன்னால் எல்லாராலையும் பயன்படுத்த முடியும். ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமென்று இல்லை. தெரிஞ்சவனெல்லாம் இக்னோர் பண்ணு. பக்கத்தில் இருக்க 4 நண்பனுக்கு தெரியலைன்னா சொல்லிக் கொடு. தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்கள். பார்த்து பிரயோசனமாக இருந்தால் நீங்களும் இந்த அமைப்பை அமைச்சு வச்சுக்கொண்டு அப்படியே உங்களோட உறவு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.